அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் 38வது அதிகாரமாக உள்ள ஊழ் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 375வது திருக்குறளை காணப்போகின்றோம். ஊழ் என்பதற்கு முன்வினை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 375வது திருக்குறளை காண்போம். நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். செல்வத்தை சேர்க்க முயற்சிக்கும் போது நல்லவையெல்லாம் தீயவனவாக மாறுவதற்கும் தீயவையெல்லாம் நல்லனவாக மாறுவதற்கும் முன்வினையே காரணமாக உள்ளது. மீண்டும் பொருள்: செல்வத்தை சேர்க்க முயற்சிக்கும் போது நல்லவையெல்லாம் தீயவனமாக மாறுவதற்கும் தீயவையெல்லாம் நல்லனவாக மாறுவதற்கும் முன்வினையே காரணமாக உள்ளது என்பது இக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.